மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான உடனே 5 நிமிஷத்தில் ஈஸியாக சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்ப்ரவுட் சாலட் எப்படி செய்யலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிகமான புரோட்டீன் நிறைந்த ஸ்ப்ரவுட் சாலடுக்கு பண்ணுறதுக்கு நான் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். கொள்ளு, பச்சைப்பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, இது மாதிரி 4 விதமான முளைக்கட்டிய பயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வந்ததும் தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். அடுத்தது இந்த முளைக்கட்டிய பயிரில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெள்ளரிக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். முதல்ல கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இது ஒரு தக்காளி சின்ன சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெள்ளரிக்காய், துருவிய கேரட், பொடியாக கட் பண்ணியிருக்க இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஸ்மெல் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் லைட்டாக ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். லெமன் ஒரு 1/2 லெமன் சின்ன சைஸ் ஜூஸ் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொத்தமல்லி இலைகள். ஏற்கனவே பயிர் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். இருந்தாலும் இந்த சாலடுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அதனால் கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு சூப்பராக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க சூப்பரான நல்ல ஹெல்த்தியான நிறைய ப்ரோட்டீன் நிறைந்த ஸ்ப்ரவுட் சாலட் ரொம்பவே சீக்கிரமே ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.